வணக்கம். வாழ்க்கையில் பாபாவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா பாபாவை வணங்க வேண்டும். சரி, பாபாவை வணங்கிவிட்டால் போதுமா? பாபா கோயிலுக்கு வாரம் வியாழக்கிழமை போயிடுறேன் போதுமா? பாபா கிட்ட வியாழக்கிழமை நான் விரதம் இருந்து தரிசனம் பண்றேன் போதுமா? பாபா விரும்புவது இந்த தரிசனத்தை அல்ல. நீங்க கோயிலுக்கு தரிசனம் பண்றீங்களே, அதை எப்போதும் அதை பெருசாவெல்லாம் பாபா விரும்புவதில்லை. பாபா விரும்புவது என்ன? நாம என்ன செஞ்சா பாபாவுக்கு பிடிக்கும்? நாம தானங்கள் செய்தால் பாபாவுக்கு பிடிக்கும். நாம தர்மங்கள் செய்தால் பாபாவுக்கு பிடிக்கும். பாபா சொல்றது முக்கியமா அதை நாம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, எனக்கு கஷ்டமா இருக்குங்களே, இருக்கும். எனக்கு துக்கம் தாங்கலீங்களே, அப்படித்தான் இருக்கும். எனக்கு எவ்வளவு கடன் சுமைகள் இருக்கு தெரியுங்களா? ஆமா, கடன் இருக்கும். எனக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. ஆமாம், உன்னுடைய குழந்தை வாரிசு அப்படிங்கிறது தள்ளித்தான் போகும். ஏன்? என்ன காரணம்? பாபா சொல்கிற விஷயம், கர்மாவை கழித்தே தீர வேண்டும். உன்னுடைய கர்மா இதுதான் அப்படின்னா அந்த கர்மாவை நீ கழித்துத்தான், கடந்துதான் தீர வேண்டும். சரி, அப்போ பாபா, நீ அந்த கர்மாவை நீ கடப்பதற்கு நான் உதவியாக இருப்பேன். கர்மாவை நீ தான் கழிக்கணும். இங்கிருந்து ஒரு 8 அடி தூரத்துல 6 அடி தூரத்துல ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தை நம்ம தாண்டணும். அவ்வளவு தூரம் ஏன், ஒரு 4 அடி அதை தாண்டணும். நம்ம தான் தாண்டணும். நம்ம புத்தி தான் தாண்ட சொல்லும். நம்ம கால் தான் அப்படி தூக்கி அடைய பறக்க வைக்கும். அப்படி ஆனால் அந்த கர்மாவை கடப்பதற்கு, கடந்து செல்வதற்கு உண்டான உந்து சக்தியாக பாபா இருக்கிறார். இதைத்தான் சாய் சத்சரிதத்தில் சாய் பகவான் சொல்லிட்டே இருக்கார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளே எனக்கு இதை கொடு, பாபாவே எனக்கு இதை கொடு, கொடுப்பார். ஆனா எப்ப கொடுப்பார்? கர்மா கழிந்த பிறகு கொடுப்பார். கர்மா எப்படி கழியும்? கஷ்டங்கள்ல இருந்து கழியும். நாம விடுகிற அழுகை இருக்குல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் தான் கர்மாவை போக்குவதற்கான விஷயம். கதறங்க, தாங்க முடியலங்க அந்த அவமானத்தை. என்னுடைய பெயின் எனக்கு தாங்க தெரியும். அதையெல்லாம் கடப்பதற்கு பக்க பலமாக இருப்பார் பாபா. அந்த தானங்களின் மூலமாகவும் தர்மங்களின் மூலமாகவும் அந்த கர்மாவை நீங்கள் போக்கிய பிறகு, கர்மாவை போக்கியதற்கு இணையாக புண்ணியத்தை உங்களுக்கு அதிகப்படுத்துவதற்கு தான் தானம் செய்ய சொல்றார் பாபா, தர்மங்கள் செய்ய சொல்றார் பாபா. இதோ வெயில் காலம் வந்துருச்சு. உங்களால முடிஞ்சதுனாக்க உங்க வீட்டு வாசல்ல ஒரு பானையில தண்ணியை வைங்க. நிறைய பேர் போறவங்க வரவங்களுக்கு அது இளைப்பார்கள். அதே போல இங்க வெயில் கொளுத்தி எடுக்கிறதுல டிராஃபிக் போலீஸார் அவங்க கடமையை அவங்க கண்ணுங்கருத்துமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. வீட்டில் நல்லா மோர் நல்லா கலந்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒவ்வொரு போலீஸ்காரருக்கும் ஒரு 10 போலீஸ்காரருக்கு மோர் கொடுங்க. அதுக்கு அவங்களுடைய குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சி அப்பாடா அப்படின்னு சொல்ல வைக்கும்ல, அது உங்களை வாழ வைக்கும். யாருக்காவது குளிர தயிர் சாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகள் எல்லாரும் தயிர் சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு டப்பாவில் போடுங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு 10 பேருக்கு, 1000 பேருக்குலாம் வேணாயா, ஒரு 10 பேருக்கு கொடுங்க, ஒரு 5 பேருக்கு கொடுங்க, 6 பேருக்கு கொடுங்க. அது தயிர் சாதம். அந்த தயிர் சாதம் குளிர கொடுக்குற தயிர் சாதம் உங்களுக்கு புண்ணியம். காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க, புண்ணியம். ஒரு குழந்தைகளுக்கு இந்த வெயில் காலத்தில் ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி ஜாலியாக சந்தோஷமாக அந்த கூலிங் கிளாஸை போட்டுட்டு ஜாலியாக இருங்க அப்படின்னு கூலிங் கிளாஸ் கொடுங்க. இந்த வெயிலுக்கு சந்தோஷம். குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, சந்தோஷம். இந்த மோர் சந்தோஷம், தயிர் சாதம் சந்தோஷம். இது எல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம். அதை செய்கிற நமக்கு பெரிய புண்ணியம். இதைத்தான் பாபா ஒவ்வொரு தருணத்திலையும் பக்தர்கள்கிட்ட இதைத்தான் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் எதிர்பார்க்கல. அவருக்கு பட்டாடைகள் தரணும், கிரீடங்கள் தரணும், அதெல்லாம் பாபா எதிர்பார்க்கவில்லை. எப்போதுமே நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் பாபாவுக்கு பிடிச்சவரா நீங்க மாறிடுவீங்க. அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் யாரு அப்படின்னாக்க தானம் செய்கிறவர் தான், தர்மங்கள் செய்பவர்கள் தான் அப்படின்னு பாபா நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அதனால
நம்மளால முடிஞ்ச கர்ம வினையை தீர்ப்பதற்கு பாபா இருக்கார், நமக்கு பக்கபலமா இருக்கார். அழுது 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 அந்த நம்ம கடை தேர்வு தானங்களை சந்தோஷமா சிரிக்க 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 பண்ணிட்டு கர்மா கரைவதற்கு பாபா உதவி செய்வார். புண்ணியம் பெருகுவதற்கு நம் தானங்களின் மூலமாகவும் தர்மங்களின் மூலமாகவும் பாபா நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மை அப்படியே அருட்கடாட்சித்து தூக்கிட்டு போயிடுவார். ஒசரத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார். கஷ்டப்பட்டீங்கல்ல, 10,000 ரூபாய்க்காக அவமானப்பட்டீங்களா, 1 லட்சம் ரூபாய் தருவார். 5 பவுன் நகையை அடகுல மூழ்கிடுச்சா 25 பவுன் நகை தருவார். ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு தவிச்சிங்கல்ல, இப்போ 2 பேருக்காவது நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்யும். மற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு அதுக்கு உண்டான காரண காரியங்களை எல்லாம் தந்து உங்களை லிஃப்ட் பண்ணி விடுவார் லைஃப்ல. இதுதான் பாபாவுடைய லீலைகள். மறக்காம தான தர்மங்கள் செய்வோம், நம் கர்ம வினைகளை அகற்றும். வணக்கம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.